நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் படித்தாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். எனக்கு கால் தான் இல்லை, இந்த படிப்பாவது என்னை காப்பாற்றணும். நான் நல்லா படித்து கண்டிப்பாக கலெக்டர் ஆகணும். நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு என்னை எப்படி படிக்க வைக்க போறேன்னே தெரியல தம்பி. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா. போங்க போங்க, டொனேஷன் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது. என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாளே. நீ கொடுக்குற காசுலாம் டாக்டராய் சம்பாதிக்க தானே போற, அப்புறம் என்ன? தமிழா தமிழா கண்கள் கலங்காதே. கொஸ்டின் பேப்பர் மட்டும் லீக் ஆகலனா கண்டிப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். டேய் என்னடா பாக்குற? எங்க வாழ்க்கை, எங்க படிப்பு, நாங்க கேட்போம். ஆமா நாங்க கேட்போம். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா. அடக்குதலை முடக்குதலை வேறறுப்போம், குருதி வலையில் போரிப்போம், பட்டா கத்தல் வாய்ந்திடுங்கள், ரணகல நொடிகள், எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா. சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். வெல்வோமே வீழாமல், வெல்வோமே வீழாமல். போராடி வா, இது ஆடுகளம். My God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the Hood! போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. What a lovely performance கொடுத்திருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. We'll start off with director Venkat Prabhu. நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக ஆடினீங்க. நல்ல கான்செப்ட், செம ஃபீல் இருந்தது. செம we could really feel the pain. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. இந்த நடுவில் போயிட்டு அந்த நடுவில் ஆடியன்ஸ் கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க, பயங்கர அப்ளாஸ்லாம் கிடச்சிது. அந்த போயிட்டு எங்களோட படிப்புடா, நாங்கள் வாங்குகிறோம், எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அங்கே சொல்லுவாங்க. எல்லா கதைகளுமே சுற்றி நடந்தது, ஆனால் அந்த டான்ஸ் மட்டும் நிற்கலை. அந்த டான்ஸ் போயிட்டே இருந்தது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. எல்லா இதுலேயே வந்து அந்த கதையும் சொன்னாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக ஆடினீங்க. நான் தான் ரியலி செம சாங் செலெக்ஷன் சூப்பராக இருந்தது. எனக்கு அப்படி
எஸ் கமான். ஆல் தி பெஸ்ட். வெரி குட், வெரி குட். Thank you so much. கல்யாண் மாஸ்டர். ரஃபீக் அண்ட் கேப்ரியலா, நைஸ் பர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் கோஆர்டினேஷன் மிஸ் ஆனது அங்கே இங்கே, அது மாத்திரம் நோட் பண்ணேன். மற்றபடி த கான்செப்ட் வாஸ் ஆசம். இந்த டான்ஸ் மிஸ் பண்ணாமல் கான்செப்டோட சேர்த்து யூ வென் த்ரூ. கரெக்டாக இருந்துச்சு, எல்லா எமோஷனும் கரெக்டாக புரிஞ்சுது. இட் வாஸ் வெரி நைஸ். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மேம். நீங்கள் சொல்லுங்கள். அடித்தூள் அடித்தூள். பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நினைப்பாங்க, எஸ் இது தான்டா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த படிப்புக்கான அந்த ஒரு வெறி இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கணும் நம்ம யங்ஸ்டர்ஸ்லன்னு ஆசைப்படுறேன். அந்த வெறி நல்லா தெரிஞ்சுது. அந்த நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன கான்செப்ட் சொல்லணுமோ அது ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறைய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து சின்ன அந்த நொண்டி அந்த குழந்தை போகிறது, அப்புறம் படிக்காத எப்போவுமே அந்த ப்ராப்ளம்ஸ் நடக்கும் சில இடத்துல. இல்லை அப்பா அம்மா படித்தாதான் பசங்களுக்கு, அது வந்து ஒரு காமெடியில் கூட விவேக் சொல்லியிருப்பா, அப்பா அம்மா படிச்சிருந்தா அப்படின்னா அவங்கள முதல்ல ஸ்கூலில் சேருங்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்து என் பையனை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட்பா, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அடித்தூள். லவ் யூ.